Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. Yes, Aarti Balaji Makeover Stylesல thumbnail வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. It's going to be a makeup video தான். So in betweenல வந்து we went to Thekadi, ஒரு short trip எடுத்திருந்தோம். We stayed in Club Mahindra Thekadi and ஒரு 2 days stay தான். ஒரு short trip just for a relaxation. And some cute pics and beautiful makeup videoவும் இருக்குது. ஸோ இது பத்ரி ரிஷி வந்து அங்கங்கே எடுத்து க்யூட்டாக வந்து some photos for our memories. எஸ், அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து we went to Vegamon. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு த்ரில்லிங் ரைடெல்லாம் வந்து we enjoyed. அதுக்கப்புறம் எங்களுடைய ஜீப் டிரைவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர் சைடு வந்து எங்களுக்காக ஸ்டாப் பண்ணார். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உடனே நம்ம சும்மா விடுவோம்மா, லொக்கேஷன் கிடச்சா கண்டிப்பாக ஒரு மேக்கப் வீடியோ ஃபாலோட் அப் இருக்குது இப்போ உங்களுக்கு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு லைட்டிங் இருந்தது. ஸோ எஸ், மேக்கப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து என்னோடய கன்சீலர் பேலட் கவர் ஸ்டுடியோ. ஓகே, ஸோ அந்த பிராண்ட் அதில் இருக்குது, கவர் ஸ்டுடியோ ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கன்சீல் பண்ணிடுறேன். இந்த ப்ராடக்டோடைய கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுக்கணும், இல்லைனா மேக்கப் ரொம்ப ஓவர் ஆகிடும். ஸோ டேக் வெரி மைல்டு லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வித் யோர் ஃபவுண்டேஷன் ப்ரஷோ இல்லை குட்டி ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சோ நீங்கள் வந்து கன்சீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஃபவுண்டேஷன் நம்பர் வந்து 03, ஜஸ்ட் 1 பம்ப், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிடலாம். இது வந்து அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரைட்டராக தெரியும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து, ஆனால் நீங்கள் ரைட் ஷேட் சூஸ் பண்ணணும் ஸ்கின்க்கு. அது மட்டும்தான் மேக்கப்பில் முக்கியமான ஒரு விஷயங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடும், பார்த்துக்கிட்டே இருங்க. தோ இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் மைட் லுக் லிட்டில் ஓவர், பட் ஸ்டில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிடும் ஸ்கின். இது என்னோடய மேக்கப் பவுச். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன், என்னோடய மேக்கப் பவுச் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது வந்து பாலிஷிங் ப்ரஷ். ஓகே, ஸோ நல்லா பாலிஷ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை. ஜென்ரலி ஈவன் ஃபார் த பர்சனல் யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய குட்டி ஹீரோஸ் எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பர்பான ஒரு லொக்கேஷன். அண்ட் எஸ், நெக்ஸ்ட்டு வந்து மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ். ஸோ நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். NC ரேஞ்சில் தான் வரும் இது. அகெயின் மைல்டராக நீங்கள் பவுடர்ஸ் கொடுக்கணும், ஈவன் ஃபார் பிரைட்ஸாக இருக்கட்டும், பர்சனல் மேக்கப் யூஸ்க்காக இருக்கட்டும். யூஸ் திஸ் பாலிஷிங் ப்ரஷ். இந்த மேக்கப் டியூட்டோரியலோட ஒரு டிப்பாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பாலிஷிங் ப்ரஷ் 2-3 சைஸஸில் வரும். குட்டியாக வரும், கொஞ்சம் குண்டாக வரும், கொஞ்சம் ரொம்ப குட்டி சைஸ் கூட இதில் கிடைக்கிது. ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். திஸ் ஆஃப் யூ ஹேவ் டு ஹோல்ட் திஸ் ப்ரஷ். இப்படி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும். இட் ஹாஸ் காட் லிட்டில் டெக்னிக் ஃபார் யூஸிங் டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ். இப்போ வந்து ஐஷேடோ வந்து மேக். ஓகே, மேக்கில் வந்து ஃபுல் பேலட்ஸ் நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஐஷேடோவில் தனித்தனி கலர்ஸ், எனக்கு தேவையான கலர்ஸ் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணி வாங்குவேன். ஓகே, ஸோ அது வந்து குட்டி ரவுண்டாக ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கும். அண்ட் மேட் ஃபினிஷ் நான் போட்டிருக்க அந்த குர்த்தியோட எக்ஸாக்ட் கலர். ஓகே, அதே ஷேடு வந்து கொடுத்தேன். இட்ஸ் மேட் ஃபினிஷ், நோ ஷிம்மர், நோ க்ளாஸி, நோ க்ரீமி, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் பிளெயின் மேட் ஃபினிஷ் கலர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அது. ஸோ அதுதான் அப்ளை பண்ணேன். ஸோ இன் பிட்வீனில் வந்து கோல்டு, அதே மேக்கோடைய கோல்டு ஜஸ்ட் இந்த ஹைலைட்டிங் பிளேஸில். ஓகே, அந்த ஐப்ரோஸ் கீழே இருக்கக்கூடிய இடம் இஸ் கால் ஹைலைட்டிங். ஜஸ்ட் ரிப்பீட்டிங் ஃபார் த பிகினர்ஸ் ஹூ ஆர் ஃபாலோவிங் மை வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் தி ஐபால் மட்டும் அதே கோல்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கோல்ட்லேயே நிறைய கோல்டு வருதுங்க. ஸோ ஐ யூஸ்வலி டோன்ட் சூஸ் வெரி பிரைட் கோல்டு, நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் அ வெரி மைல்டர் ஒன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ப்ரௌன் எது கொடுத்தாலும் இன் பிட்வீனில் ஐபாலில் வந்து இந்த மாதிரி லைட் கொடுக்கணும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கண் அழகாக காமிக்கும். அண்ட் திஸ் மஸ்காரா இஸ் ஃப்ரம் பாபி ப்ரவுன். ஓகே, நல்ல ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ், அதாவது கொஞ்சம் திக்கான ப்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை வந்து ஐ யூஸ்ட் இட் ஃபார் தி லேஷஸ். ஸோ லேஷஸ் போட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து நான் உள்ளே வந்து டிப் பண்ண மாட்டேன்.
ப்ரஷ்ஷை டிப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா பவுடர் பட்டிருக்கோம், டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், அண்ட் அந்த முடி கேர்லியாக உள்ள அப்படி சுருட்டிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா ஐப்ரோஸோடையது, அதெல்லாம் கொஞ்சம் ஈவன் பண்ணி ப்ரஷ் பண்ணாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஏதோ தேடிட்டுருக்கேன். என்ன தேடுறேன் அப்படின்னா கலர்ஸ். எஸ், இது வந்து அகெயின் ஸ்விஸ் பியூட்டியோட பேலட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேலட்டுங்க இது. எங்கே போனாலும் ட்ராவலிங்லலாம் வந்து ஐ ஜஸ்ட் கீப் இட். அண்ட் பிகினர்ஸ்க்கு ஸ்பெஷலி வந்து நல்லா விளையாடலாம் கலர்ஸோடு, நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து யூஸ்வலி நான் வந்து பர்சனலுக்கு சரி, அண்ட் இப்போ கொஞ்சம் பிரைட்ஸ்க்கு கூட அந்த ரெகுலர் லிப் ப்ரஷ்க்கு பதிலாக ஐம் யூஸிங் திஸ் குட்டி ஸ்மால் குட்டி ஃப்ளஃபி ப்ரஷ். இது வந்து ஆக்சுவலி ஐஷேடோ ப்ரஷ் இது. பட் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வந்து பிரைட்ஸுக்கும் என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு மட்டும் ஐ யூஸ் திஸ் குட்டி ஃப்ளஃபி ப்ரஷ் ஃபார் தி லிப்ஸ்டிக்ஸ். நல்ல அந்த குர்த்தி வந்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் மெரூனிஷ் அந்த மாதிரி ஒரு டார்க் கலர் தான். ஸோ அதனால நல்ல டார்க்காகவே கொடுத்துட்டு இருந்தேன். எஸ், ஸோ ஷேப்பும் பாருங்களேன் ரொம்ப பக்காவாக வரும் இந்த ப்ரஷ்ஷில். கண்டிப்பாக இதோட ப்ரஷ் நம்பர் அண்ட் இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால கண்டிப்பாக ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கம் டு நோ ஆல் தி சீக்ரெட்ஸ். அண்ட் இதில் வந்து ஒரு இன்பிட்வீன் ஒரு லைட் கலர் இருக்கு இல்லையா, எஸ், அந்த கலரை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு சென்டர் ஆஃப் தி லிப்பில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஷேட் இருக்கும். கேமராவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக நீங்கள் பர்சனலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் வித் லிப்ஸ்டிக்ஸ் வச்சு கூட யூ கேன் ட்ரை. ஒரு லைட்டர் கலர் ஷேடை இன்பிட்வீனில் கொடுத்து பாருங்கள். நல்லா பல்பியாக அந்த டார்க்கர் கலரும் அழகாக தெரியும், அந்த லைட்டர் கலரும் அழகாக தெரியும். எஸ், கம்மிங் டு த கான்டோர் ஸ்டிக் வந்து பிஏசியோடைய D35 யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்ட்ராங் டார்க் இது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் குண்டு மூக்கு தான். ஸோ அதனால எப்போ மேக்கப் பண்ணாலும் ஐ யூஸ்வலி ஹாவ் டு டூ த கான்டோர் ஃபார் த நோஸ். லைட்டாக அங்கே மட்டும் போட்டுட்டு எம்டி ப்ரஷ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் கம்ஸ் தி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அனஸ்தீஷியா பேலட் ப்ளஷர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பிளைண்ட்லி ஜஸ்ட் பிலீவ் மீ, பை திஸ் அனஸ்தீஷியா ப்ளஷர்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ்க்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப மைல்டாக அண்ட் ஈவன் உங்கள் பிரைட்ஸுக்கு கூட ரொம்ப நேச்சுரலாக அந்த ப்ளஷர் போட்டதே தெரியக்கூடாது அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கேசஸ்க்கு யூ கேன் யூஸ் தீஸ் ப்ளஷர்ஸ். அண்ட் பர்சனல் யூஸ்க்கு ஐ ரெக்கமெண்ட் தீஸ் 4 shades ஃப்ரம் அனஸ்தீஷியா. ஓகே, இதில் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கும், அதுதான் நான் அப்ளை பண்ணேன். பிகாஸ் என் ட்ரெஸ்ஸில் எங்கேயுமே பிங்க் இல்லாததுனால ஐ ஜஸ்ட் ஸ்கிப் த பிங்க் ஒன்ஸ். ஸோ அதே ப்ரஷ்ஷே தான் டேர்ன் பண்ணி ஒரு பக்கம் வந்து ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். த சேம் ப்ரஷ் ஐ டர்ன்ட் இட் இன்டு தி அதர் சைடு. ஜஸ்ட் பாருங்கள், நல்ல ஸ்கின். இப்போ நீங்கள் கவனிக்கலாம் ஒரு விஷயம் என்னென்னா, மேக்கப் வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகி நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அப்படியே ஹெவியாக தெரிஞ்சது இல்லையா. இத்தனைக்கும் நான் வந்து டைம் ஸ்லாட் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரம்லாம் கொடுக்க முடியல. ஜஸ்ட் டோட்டலி ஐ ஸ்பெண்ட் 5 minutes டு ஃபினிஷ் திஸ் மேக்கப். ஏன்னா நான் உட்காந்துருக்க இடம் வந்து யானைங்க வந்து தண்ணி குடிக்க வர இடம், அதனால ரொம்ப நேரம் வந்து என்னால் உட்கார முடியாது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நான் வீடியோவை 5 minutes முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் மலேசியாவில் வாங்கின ஒரு ஸ்ப்ரே, ஒரு கோல்டன் க்ளாஸ் ஸ்ப்ரே. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னோடய மேக்கப் பேக்லேயும் இருக்கும். எஸ், ஐ ஆல் செட் ரெடி ஃபார் ஆல். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், மேக்கப் வந்து எவ்வளோ செட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி இருந்தது அண்ட் இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிராண்டான குர்த்திஸ் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அண்ட் நல்ல ஒரு சன்லைட் எங்களுக்கு வந்து ஒரு நல்லா அமைஞ்சிருந்தது. பியூட்டிஃபுல்லான ஒரு வெதர், சன்னியாகவும் இருந்தது, அதே சமயம் கூலாகவும் இருந்தது. ஸோ ஒரு பின்னாடி வந்து அப்படியே ஒரு ட்ராயிங் மாதிரி இருந்தது அந்த சீனரிஸ். எஸ், யூ கேன் see the eyeshadow finish also. The shade இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் அந்த ஷேடு. ஸோ யூ கேன் tie in different ways. ஓகே, எஸ். ஸோ பயங்கர சில்னு ஒரு வாட்டர், ஆனால் அதுக்கு மேலே வெயில் வந்து அப்படி சூப்பராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ யூ கேன் see the different lighting. ஸோ நம்ம வந்து இந்த கேமரா லைட்டிங், ரிங் லைட்லாம் இல்லாமலே பியூட்டிஃபுல்லான லைட்டிங் நமக்கு அன்றைக்கி இருந்தது. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே போட்டு ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணும், அந்த மேக்கப் நம்ம சொல்லித்தரோன்னா அந்த மேக்கப் எப்படி அந்த பர்சனுக்கு பிளெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கும்போது நடந்தது சில பல விஷயங்கள். எஸ்,
நான் அப்பப்போ திரும்பி பார்த்துட்டே இருந்தேன். Yes, we enjoyed totally the trip. Especially, I enjoyed taking video at this place because makeup is my passion, and teaching makeup is more passion for me. I love teaching and I love to do makeup. So hope you enjoyed Aarti Balaji Makeover Styles. See you in another video. Edha doubts irundhudu appadina do comment in the comment box. Kandipa like panna marandradinga. Tata bye bye.